இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மேகியை வச்சு கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். மேகியை தண்ணியில வேக வச்சிருக்கோம். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாம வேக வச்ச மேகி இப்போ வெந்துருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த பவுலுக்கு மாத்த போறோம். நாம வேக வச்ச மேகிய தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கணும். மேகி வாங்கும் போது கூட வந்த மேகி மசாலாவை இப்ப ஆட் பண்ணிக்கணும். நான் 2 மேகி வாங்கியிருக்கேன், அதனால நான் 2 மேகி மசாலா போட போறேன். உங்களுக்கு எத்தனை மேகி யூஸ் பண்றீங்களோ அத்தனை மேகி மசாலா போட்டுக்கோங்க. நான் 2 மேகி யூஸ் பண்ணிக்கிறதுனால இது கூட 2 முட்டை ஆட் பண்ண போறேன். இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கட்லெட் வறுத்து எடுக்க ஒரு பேன் எடுத்திருக்கோம். நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்றேன். நீங்க எது பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு சர்க்கிள் ஷேப்ல நம்ம வச்சுக்கணும். வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்ன இந்த மாதிரி தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுறணும். இந்த மாதிரி நல்லா வெந்தோன்ன திருப்பி எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூடான சுவையான மேகி கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய புது ரெசிபிகள் வேணும்னா பிகே கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.